நம்மளோடு கூட வார்த்தையினால் இடைப்படுவாராக. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாளில் தேவ சமூகத்தில் வருகிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்ல முடியும்? ஆமேன். நல்லா சந்தோஷமா இருக்கிறவங்களாம் கரங்களை அசைத்து ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சந்தோஷம்னா கொஞ்சம் சிரிக்கணும். அப்படி பக்கத்துல பார்த்து சிரிங்க. முகத்தை பார்த்து, பக்கத்துல இருக்க முகத்தை பார்த்து, எப்பவுமே உருனே மூஞ்சி வச்சுக்காம ஆமென் அப்படியே ஒரு 9:15 மாதிரி முகம் மலர்ந்து ஆமென் ஹல்லேலூயா. ஸோ சிரிச்ச முகமா இருக்கிறது பெரிய ஒரு சந்தோஷம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை என்னன்னா, வீக்னஸ் டு ஸ்ட்ரெங்த். ஆமென் சொல்லலாமா? பலவீனத்திலிருந்து பலன். ஆமென். வீக்னஸ் டு ஸ்ட்ரெங்த். சத்தமா சொல்லுங்க. அப்புறம் பலவீனத்திலிருந்து பலன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலவீனத்திலிருந்து பலன். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் கவனிங்க. என்னோட பலவீனத்துல அவருடைய பலன் விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா. In my weakness God's glory, அவருடைய strength, God's strength will be seen. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ வீக்னஸ்லேருந்து ஒரு ஸ்ட்ரெங்க்த்துக்கு கர்த்தர் நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாரு, இல்லைன்னா மூவ் பண்ணுறாரு, டேர்ன் பண்ணுறாரு. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தை கேட்கும் போதே அப்படியே அக்கினியாக அப்படியே பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ பலவீனம்ன்றது இட்ஸ் a காமன் கேரக்டர், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காரியம். ஆமென். யாருக்கெல்லாம் பலவீனம் இருக்கும்? எல்லாருக்குமே பலவீனம் இருக்கும். பலவீனம்னா நாட் ஓன்லி த ஃபிசிக்கல் பலவீனம், சுகவீனம், அது சரியில்லை, இது சரியில்லை, அது வலிக்குது, இது வலிக்குது, அது ஒரு பலவீனம். சில பேர் ஹேண்டிகேப், ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருப்பாங்க, அது ஒரு பலவீனமாக இருக்கலாம். இல்லை ஏதாவது ஃபிசிக்கல் பலவீனமாக இருக்கலாம். அது மாத்திரம் இல்லை, சில பேருக்கு வந்து மென்டல் பலவீனம் இருக்கும், எமோஷ்னல் பலவீனம் இருக்கும். சில காரியத்தில் உங்களால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற ஏரியா சிலது இருக்கும். நானும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். நானும் ரொம்ப நாள் உபவாசம் எடுத்து பார்த்தேன். இல்லைன்னா நான் ஆண்டவர் எனக்கு தருவார் நினச்சேன், ஆனால் விழுந்துட்டேன். சில பலவீனங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். சில பலவீனம் என்ன வேணா இருக்கலாம். கண்களின் நிச்சயம் இருக்கலாம். எல்லா பொண்ணுங்களையும் பார்த்தாலே எனக்கு தவறா எண்ணம் தோணுது. இது பலவீனம். இந்த பலவீனம் தான் சிம்சோனுக்கு இருந்தது, சிம்சோன் தோத்து போயிட்டான். இந்த பலவீனம் தாவீதுக்கு இருந்தது, ஆனால் தாவீது ஜெயிச்சிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பலவீனம் மேட்டர் இல்லை, நீங்கள் சிம்சோனா தாவீதான்றதான் மேட்டர். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ வீக்னஸ் இல்லாத மனுஷன் ஒருத்தருமே இல்லை. ஆமென். பெண்கள் பலவீன பாண்டங்கள் அப்படின்னு பைபிளில் இருக்கிறதுனால ஒன்றுமே நம்ம செய்ய முடியாதுன்னு அர்த்தமா? இல்லை. பெண்கள் லாரி ஓட்டுறாங்க, ட்ரக் ஓட்டுறாங்க, ஃப்ளைட் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க. நல்லா வண்டி கூட ஒழுங்காக ஓட்ட தெரியாது பெண்களுக்கு, ஆனால் இப்போ எல்லாமே செய்கிறாங்க. பலவீன பாண்டம்னு இல்லை, ஆனால் சில பலவீனங்கள் ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாருக்குமே இருக்கும். படித்தவங்களுக்கும் இருக்கும், படிக்காதவங்களுக்கும் இருக்கும், பணக்காரனுக்கும் இருக்கும், ஏழைக்கும் இருக்கும், தாழ்ந்த ஜாதிக்காரனுக்கும் இருக்கும், உயர்ந்த ஜாதிக்காரனும் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் கண்டிப்பாக உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம மனுஷங்க, we are only humans. ஆமென். ஆனால் வேதம் சொல்லுது, ஓம் பலவீனத்தில் ஏன் பலன் பூரணமா விளங்கும் சொல்லி கர்த்தருடைய வசனம் நமக்கு அழகாய் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆமென். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9-10. 2 கொரிந்தியர் 12:9-10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்திலே, உன்னோட பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நம்ம பலவீனம் உள்ளவர்கள் தான், ஆனா அவர் பலன் உள்ளவர். அவர் பலன் நமக்குள்ள பூரணமாய் விளங்குகிற ஒரு ஸ்டேட்டஸ்க்குள்ள, ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆமென்.
நான் பலவீனங்க, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு திகச்சு நிற்கிறதுக்கு இல்லை, என் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்னுடைய பலத்துல நான் இதை செய்து முடிக்கலங்க. ஒரு பெரிய டாஸ்க் உங்களுக்கு முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய ஒரு விஷயம், நீங்க சாதிக்க வேண்டிய ஒரு காரியம், படிப்புலையோ இல்லை வேலை ஸ்தலத்திலையோ பிஸ்னஸ்லையோ ஏதோ ஒரு காரியம். இந்த 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 பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, இல்லைன்னா இந்த டாஸ்கை இந்த வேலையை நான் எப்படி நல்லா செய்து முடிப்பேன்னு தெரியல, இப்படியெல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா ஒண்ணு தெரியுமா? உங்க பலத்துல இல்லை, அவர் பலத்தினால இதை செய்து முடிக்கிற பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சகலகலா வல்லவன்க, நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோத்து போயிருவீங்க. ஆமேன். ஆனா என்னால முடியாது, என்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பரிசுத்த ஆவியானவர், அவர்னால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயம் ஜெயிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதான் அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. என்னை பலப்படுத்துகிற, நான் பலவீனன் தான், நான் வீக்னஸ் தான், ஆனால் என்னை பலப்படுத்துகிறவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி வாழ்ந்தவங்க தான் நம்ம வேதத்தில் பார்க்குற அத்தனை ஹீரோஸும். ஆமேன்னு சொல்லலாமா? இப்படி வாழ்ந்தவங்க தான். ஆபிரகாம் நல்ல ஒரு பயந்த சுபாவம் உள்ள மனுஷன்தான். இல்லைன்னா சொந்த மனைவியே தங்கச்சின்னு சொல்லியிருப்பாரா? 2 முறை தங்கச்சின்ட்டார். ஏன்னா எவனாவது நம்மளை கொண்டுற போகிறான், இவ வேற அழகாக இருக்கா. பாருங்க, வயசான கூட சாரா அவ்வளோ அழகாக இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. ஆமேன். அப்போ அதனால பயந்துட்டு எங்கே கொண்டுற போகிறாங்கன்ட்டு இது என் தங்கச்சி சொல்லி பயந்தாங்கொழியாக இருந்த ஒரு ஆபிரகாம் பிற்காலத்தில் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்தாய் மாறினார், விசுவாசிகளின் தகப்பனாய் மாறினார். ஃபியருக்கும் ஃபெய்த்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க, இட் இஸ் ஆப்போசிட். ஆமென். ஃபியர் ஒன்று, ஃபெய்த் அங்கே அந்த மூளை, இது இந்த மூளை. ஆனால் ஃபியராக இருந்த ஒரு மனுஷன் என்னவா மாறினார்னா, ஃபெய்த் மட்டும் இல்லை, ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்தாய் மாறினார்னா அவருடைய பலன் இல்லை, தேவனுடைய பலன் அவருக்குள்ள இறங்கினதுனால அந்த ஃபியர் என்ற வீக்னஸ் கரைஞ்சு போய் ஆண்டவர் ஃபெய்த்தாய் மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாம். தாவீதை எடுத்தா சின்னஞ்சிறு தாவீது, அழகிய கண்களும் சிவந்த மேனியும் உடையவன் போட்டிருக்கு. இது பொண்களுக்கு சொல்லணும், ஆனால் தாவீதுக்கு சொல்லப்பட்டுருச்சு. ஏன்னா அவர் நல்ல ஒரு யூத்து, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு யூத், சின்ன பையன், டீனேஜர் அப்படி வச்சுக்கலாம். ஆனால் கோலியாத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கான்? சின்ன வயசுல இருந்தே அவன் யுத்த வீரன், அவன் ராட்சசன். சக மனுஷங்கள்லாம் இடுப்புக்கு கீழே நிற்கிறாங்க, அவன் அந்த உயரத்தில் நிற்கிறான். ஆனால் அவனுக்கும் இவருக்கும் காம்படிஷன், போட்டி நடக்குது பாருங்க. இது யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. நீ பலவீனண்டா, நீ போருக்கே போனதில்ல, ஒரு போருக்கு கூட போனதில்லை, நீ ஒரு சோல்ஜரும் இல்லை, அதுக்கான ட்ரைனிங் எடுத்ததில்ல, வில் வித்தை தெரியாது, என்ன சொல்கிறது, ஒரு அத்தனை வித்தைகள் இருக்கும், சண்டை போடுறது எப்படின்னு சண்டை போட்டு பழகுவாங்க, எதுவும் தெரியாது தாவீதுக்கு. ஸ்ட்ரைட்டாக போர்க்களத்தில் போய் நிற்கிறாரு, அதுவும் சந்திக்கிறவன் ஜெயிண்ட்டு. இந்த வசனம் தான் ஆண்டவர் பலப்படுத்தினதுனால, என்னை பலப்படுத்துகிற தேவனால எல்லாவற்றையும் செய்வேன், தேவனுடைய நாமத்தை கொண்டு போனா அவனுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் கோலியாத்துக்கு ஈக்குவலாக வேற யாரையும் தேடலை. ஆண்டவர் தேடினது ஒரு பலவீன பாத்திரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கிதியோன் பயந்துக்கிட்டு போரடிக்கிறாரு. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. எத்தனையோ லட்சம் பேர், 13 லட்சம் பேர் வந்துட்டாங்க மீதியானியரோட சண்டை போடுறதுக்கு. அப்போ ஆண்டவர் வந்து 1000 கணக்கான பேர் வந்தாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி எலிமினேட் பண்ணி கடைசியில் வெறும் 300 பேரோட அவ்வளோ கடற்கரை மணல் தனையாக இருந்த மீதியானியர்களை முறியடிக்கிறதற்கு ஆண்டவர் சித்தமானார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1:27.
Thank you Jesus. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளையே தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவர் அந்த பலவீனங்களை தெரிந்து கொண்டதால் நீங்களும் நானும் அங்கே உள்ள உட்கார்ந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல பலசாலியெல்லாம் தெரிந்து கொண்டிருந்தாருன்னா நம்மெல்லாம் உள்ள வந்திருக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் பலவீனர்களை தெரிந்து கொண்டதுனால இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் சந்தோஷமாய் ஆடி பாட கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வீக்னஸ் டு ஸ்ட்ரெங்த், பலவீனத்திலிருந்து பலன். ஆமென் சொல்லலாமா? அப்போ பலவீனம் நம்முடையது, பலன் அவருடையது. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற பலம் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. ஆண்டவர் வந்து எக்ஸ்ட்ராடினரி பீப்புளை அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு சவால் விடுறதுக்கு யாரை தெரிந்து கொள்றான்னா ஆர்டினரி பீப்புள் கூட இல்லை, வீக்கான பீப்புளை தெரிந்து கொள்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனையோ தேவ பிள்ளைகள் வேதத்தில் பார்க்க முடியும் சவாலாய் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. மகதலேனா மரியாள், 7 பிசாசு இருந்தது அவளுக்குள்ள. பிசாசு பிடிச்சவன் அவளை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனால் அவள் பிற்காலத்தில் ஆண்டவருடைய சீஷியாய் கூட இருந்தது மாத்திரம் இல்லை, முதல்ல உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவ முதல் தரிசித்த ஒரு தேவ பிள்ளைன்ற ஒரு பெரிய ஒரு கௌரவத்தை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தாரு. ஆமென் சொல்லலாமா? ஆமென். சமாரிய ஸ்திரீ ஒரு விபச்சாரி தான். ஆனால் அந்த வீக்னஸ், அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படியே ஆண்டவர் விடலை, இயேசு சந்திச்சாரு. அவன் நிலைமை மாறுச்சு. அந்த ஊரையே கர்த்தருக்குள்ள கொண்டு வருகிற அளவுக்கு தேவன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So your weakness is going to be turned to God's strength. ஆமென். ஆமென் சொல்லலாமா? அப்போ நம்மளுடைய பலவீனமாகவே இருக்க போறது இல்ல, அது எப்படியா மாறப்போகுதுன்னா பலமாய் மாறப்போகிறது, அது எக்ஸ்ட்ராடினரியாய் மாறப்போகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்யும்படி தேவன் உங்களை பலப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, எனக்கு அந்த லெவலுக்கெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணதில்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களை கொண்டுதான் கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய காரியம் நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போய் ஒரு லிஸ்ட்டு போடுங்க. வேதத்தில் யாரெல்லாம் பலவீனரை கர்த்தர் எடுத்து பலவான்களை வெட்கப்படுத்தினார். ஆமென். பலவீனரை யாரெல்லாம் தெரிந்து கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தினார்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்க. இன்னொரு லிஸ்ட்டு, உங்களுக்கு என்ன பலவீனமோ லிஸ்ட்டு போடுங்க. ஆமென் சொல்லலாமா? என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பலவீனம் இருக்குது, எந்த பலவீனத்தெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க, புட் அ லிஸ்ட். ஒரு லிஸ்ட் போடுங்க. இது என் பலவீனம், இது என் பலவீனம். கண்டிப்பாக 2க்கு மேலே தான் இருக்கும். ஆமென் சொல்லலாமா? மினிமம் 2ஆவது இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன விஷயம்னா உங்கள் பலவீனம் என்னன்றது உங்களுக்கே தெரியாது தான் பரிதாபம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். நம்ம பலவீனம் என்ன என்பது நமக்கு முதல்ல தெரியணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 43வது வசனம். 1 கொரிந்தியர் 15:43. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஸோ விதைக்கப்படும் போது பலவீனம் உள்ளது தான், விதைக்கப்படும் போது கனவீனம் உள்ளது தான். ஆனால் அது மறுரூபமாக எழுந்திருக்கும் போது கனமுள்ளதாய் பலமுள்ளதாய் பராக்கிரமம் செய்கிறதா எழுந்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 காரியம் நம்ம பார்க்க போறோம். ஆமென். என்ன பண்ணா என் பலவீனம் பலமாய் மாறும் என்பதை பார்க்க போறோம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். ஹல்லேலூயா. சில விஷயங்கள் 3 காரியம் நீங்க செய்யணும். அந்த 3 காரியம் செஞ்சீங்கன்னா உங்க பலவீனம் பலமாய் மாறும். ஹல்லேலூயா. சரி, என்ன அப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இங்கிலீஷில் சொல்கிறேன். இஃப் ஐ அட்மிட்டட் ஹி வில் டர்ன் மை வீக்னஸ் இன்டு ஹிஸ் க்ளோரி. ஆமென் சொல்லலாமா? என்னை நானே ஒப்பு கொடுத்தா, என்னை நான் சரண்டர் பண்ணா, என்னுடைய பலவீனம் அவருடைய மகிமையாய் மாறும், வெளிப்படும்.
ஹalleluya. திருப்பி சொல்கிறேன், if I admit it, நான் என்னோட பலவீனம் இதுதாங்க அப்படி நான் என்னைக்கு அட்மிட் பண்ணுறேனோ, நான் ஒப்பு கொடுக்குறேனோ, என்னைக்கு நான் ஒத்துக்கொள்கிறேனோ, ஹalleluya. சில பேருக்கு கோவம் தான் பலவீனமாக இருக்கும். தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறது அது உங்கள் பலவீனமாக இருக்கும். இந்த கோவப்படக்கூடாது தான் நான் எவ்வளோ நினைக்கிறேன், கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் பர்ஸ்ட் ஆயிடுது. ஹalleluya. கண்ட்ரோல் பண்ணி 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 இன்னும் அதிகமாகவே பர்ஸ்ட் ஆகிடுது, வெளியில் வந்துடுது. அப்போ நம்ம பலவீனம் என்ன என்பதை நான் முதல்ல ஒத்துக்கொள்ளணும். ஹalleluya. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஊரில் சொல்லுவாங்களே சில பேர், பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சாதிப்பாங்களாம். முயலுக்கு எத்தனை கால் தான்? 4. கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்களாம், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். ஏன்னா கண்ணு திறந்தா தெரிஞ்சிருமா. அந்த மாதிரி நம்ம வீக்னஸ் நமக்கே தெரியாமல் எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்த்துன்னு நினச்சிட்டிங்கன்னா அப்புறம் கஷ்டம். ஆமென் சொல்லலாமா? அவருடைய மகிமை அதில் விளங்க முடியாது. ஹalleluya. when you want his glory to be on you, your shoulders, ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பலவீனத்தை நீங்கள் சரண்டர் பண்ணுங்க, அட்மிட் பண்ணுங்க. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். தாவீது அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த ஒரு பெரிய பாவம், பச்சைப்பால் கிட்ட அவர் செய்த பாவம் அவர் வாழ்க்கை எப்படி திருப்பிடுச்சுன்னா தேவனுக்கு விரோதமாய் மாற்றி விட்டுருச்சு. அந்த பாவத்தை மறைச்சாரா இல்லை அவரை அட்மிட் பண்ணிட்டாரா? அட்மிட் பண்ணிட்டார். மறைச்சாரு. எது வரைக்கும் மறைச்சாரு? நாத்தான்வேல் சொல்றாரு. இல்லை, எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அவர் மறைச்சாரு? கொலை பண்ற வரைக்கும், உரியாவை கொல்ற வரைக்கும் மறைச்சாரு. ஹalleluya. ஆமென். டே ஒன்லேயே ஆண்டவர் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. தாவீதுக்கு தெரியும், பயங்கரமாக காயினை ஊத்துறாரு. இந்த விஷயம் வெளியில் போயிடவே கூடாது யாருக்கும். ஏன்னா ராஜா இது விஷயம் வெளில தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கமாயிரும். அதனால் அதை என்னெல்லாம் பண்ணி மறைக்க முடியுமோ எவ்வளோ பண்ணி குடி ஊற்றி கொடுக்குறாரு. பாருங்கள், ஒரு ராஜா ஒரு சாதாரண சிப்பாய்க்கு என்ன ஊற்றி கொடுக்குறாரு? குடி ஊற்றி கொடுத்துட்டு பொருளெல்லாம் கொடுத்து எடுத்துகிட்டு போ வீட்டுக்குன்றாரு. என்னென்னவோ ட்ராமா பண்ணுறாரு. என்னென்னவோ ட்ராமா. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீக்னஸை மறைக்க நீங்கள் பண்ணுற ட்ராமா ஒரு நாள் வெளியரங்கமாக வர்றது மட்டும் இல்லை, சந்ததியே பாதிக்கும் என்பதை மறந்து போகாதீங்க. ஹalleluya. ஹalleluya. நம்ம வீக்னஸ் தான் அது, எனக்கு தெரியும் எனக்கு வீக்னஸ். ஆனால் அதை மறைக்கிறதுக்கு நான் பண்ணுற ட்ராமா இருக்குதே, அதுக்கு பிசாசு செம்மையாக ஹெல்ப் பண்ணுவான். அவன் நல்லா ஸ்க்ரீன் பிளே, டைலாக்கு எல்லாமே சூப்பராக கொடுப்பான். எல்லாமே பக்காவாக ஆட்களையும் செட் பண்ணி வைப்பான். ஆனால் இறுதியில் மாட்ட போகிறது நீங்கள் தான். ஹalleluya. தாவீதோட வாழ்க்கை நமக்கு ரொம்ப வெளிச்சமாய் கர்த்தர் நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். ஸோ எவ்வளவோ ட்ராமா பண்ணி உரியாவை கொல்ற அளவுக்கு, கொல்றதுக்கு இல்லை, கொன்னுட்டான். இதோட கொடுமை என்னன்னா, யாரை கொல்றானோ அவன் கையிலேயே சட்டத்தை கொடுத்து அனுப்புகிறான். அந்த மாதிரி கொடுமை எங்கேயுமே நடக்காது. அவனே சட்டத்தை கொண்டு போய் கொடுத்து அவனே சாகிறான். இந்த அளவு அவன் செஞ்சிட்டோம். ஒரு நாள் வந்தது, தேவனுடைய ஊழியக்காரனாக நாத்தானை கர்த்தர் தாவீதினிடத்துக்கு அனுப்புனார். ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இவ்வளோ நாள் மறைச்ச, எத்தனை நாட்கள் கொடுக்கப்படல, பல மாதங்களா இருக்கலாம், அத்தனை மாசம் மறைச்ச ஒரு விஷயம் நாத்தான்வேல் உள்ள போனோன்னு அது எல்லாம் வெளியரங்கம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் புட்டு ஆண்டவர் வெளியில கொண்டு வந்துட்டாரு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ தாவீது யோசிச்சிட்டாரு, இதுக்கு மேல நான் மறைக்கிறதுல இதுல அர்த்தமே இல்லை. ஆமென் சொல்லலாமா? இவ்வளோ நாள் நான் மறைச்ச காரியங்கள், இவ்வளோ நாள் இதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னு நான் மறைச்சிக்கிட்டே இருந்த விஷயங்கள் இனிமே நான் மறைக்க போறதில்ல. லெட் இட் பி ஓப்பன். காட் ஐ சரண்டர். நான் ஓப்பனாக நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னையே என்ன செய்தார்? அர்ப்பணித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இப்படி கூட யோசிப்பேன், ஒருவேளை தாவீது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இன்னும் கடினமாகி, சில பேர் செய்த பாவங்கள் பார்த்துங்களா உங்களை கடினப்படுத்திடும். நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற வீக்னஸ் உங்களை கடினப்படுத்திடும், அதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ரொம்ப கோபமாகி என்னை பார்த்து நீ எப்படி சொல்லலாம், நாத்தானை கொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசியை கொண்டு போட்டிருந்தாருன்னா நீங்கள் நம்ம தாவீதை குறித்து பார்த்துருக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். உரியாவை கொன்னவன் நாத்தானை கொல்ல முடியாதா? ஈஸியாக கொண்டிருக்கலாம்.
ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னாடி அவன் வெளியரங்கமாக இருக்கிறான்னு தெரிஞ்சோன்னே எழுதுறாரு, பாடுறாரு பாருங்க. ஒரு சங்கீதம் எடுத்து வாசிப்போமா? 51ஆம் சங்கீதம், அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டை கொஞ்சம் வாசிங்க. 51ஆம் சங்கீதம். பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். போதும், கவனிங்க. தாவீது பத்சேபாள் இடத்துல பாவம் செஞ்சு மறைச்சிக்கிட்டே இருந்த போது நாத்தான கர்த்தரை அனுப்பி பேசின போது பாடின தாவீதின் சங்கீதம். ஹல்லேலூயா. அந்த மேலே இருக்கிற அந்த இன்ட்ரோடக்ஷனே எல்லா ஹிஸ்ட்ரியுமே சொல்லிருச்சு பாருங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ அந்த எப்போவுமே ஒரு சின்ன லைனில் தான் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். தாவீதின் சங்கீதம், தாவீதின் விண்ணப்பம், மோசேயின் சங்கீதம், இந்த மாதிரி மோசேயின் விண்ணப்பம், இப்படி தான் ஒரு குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் இதில் இவ்வளோ பெருசு கொடுத்துக்கிறது இதில் தான் நினைக்கிறேன். சில இதில் கொஞ்சம் பெருசு இருக்கு, ஆனால் இதில் ஃபுல்லாக கரெக்டாக இந்த பாவம் செய்தான், இதை மறைச்சான். ஆனால் நாத்தான்வேல் போன பிறகு கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் அவர் மறைக்கலை, அதை எல்லார்கிட்டையும் அறிக்கை பண்ணிட்டான். ஆண்டவர்கிட்டையும் அறிக்கை பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் இருந்து 10ஆம் வசனத்துலேருந்து 12 வாசிங்க. அந்த 51:10-12. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்கப்பா. உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும், பரிசுத்த ஆவியை என்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும்னு அருமையான ஒரு விண்ணப்பத்தை பண்றார். ஏன்னா அவர் பார்த்த முதல் ராஜாக்கு என்ன ஆச்சு? ஆவியானவர் எடுபட்டு போய் அசுத்தாவி பிடிச்சி அலக்கழிச்சது. அப்போ வாசித்த ஒரு பையன்தான் இந்த தாவீது. இன்னைக்கு அந்த நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது ஆண்டவரே, பரிசுத்தாவியை மட்டும் எடுத்துக்கொள்ளாதீரும் சொல்லிட்டு நான் சரண்டர் பண்ணுறேன், நான் அட்மிட் பண்ணுறேன், எவ்வளோ தாழ்த்தணுமா என்னை தாழ்த்துறேன்னு சொல்லி ராஜாவா இருந்தாலும் தன்னை தாழ்த்தின ஒரு காரியத்தை தேவன் கண்டதுனால தான் கொடுத்தாரு தாவீதுக்கு டைட்டில். உன் பலவீனம் இது தாவீது, ஆனால் நான் கொடுக்குற டைட்டில் நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். 12ஆம் வசனத்தை வாசிங்க. உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை, உம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி. அப்போ அந்த மனுஷனுக்கு என்ன போயிருச்சு? பாவம் செஞ்சதுனால சந்தோஷம் போயிருச்சு. ஆண்டவரே, திரும்பவுமா எனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும், திரும்பவுமா எனக்கு அந்த மகிமை வேணும், திரும்பவுமா உங்க க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தேன்ல அது எனக்கு திரும்பவும் வேணும். நீங்கள் மட்டும் என்கிட்ட சண்டை போட்டுறாதீங்க, நீங்கள் மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க, நீங்கள் மட்டும் என்னை கோச்சிக்காதீங்க. ஆண்டவரே திருப்பி 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 அட்மிட் பண்ணதுனால அவனுடைய பலவீனத்துல தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கினது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது சொன்னது மட்டும் இல்ல, ஆண்டவர் தாவீதின் சந்ததியில தாவீதின் குமாரனா இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆமென். தாவீதின் குமாரன் சொல்றதுக்கு அவர் வெட்கப்படல. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இவ்வளோ பாவம் செஞ்சானே ஆண்டவரை, இட் இஸ் ஓகே, அது அவன் பலவீனம், ஆனா நான் வெட்கப்படல. அவன் ரிக்ரெட் பண்ணிட்டான், அவன் அட்மிட் பண்ணிட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மீட் பண்ண பாவிகள் எல்லார்கிட்டையும் சொன்ன ஒரு வார்த்தை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ செஞ்ச பாவம்லாம் அக்கிரமெல்லாம் ஜாஸ்தி தான், ரைட்டு, இனி பாவம் செய்யாதே. அதுதான் ஒரு கட்டளை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ அந்த சந்தோஷத்தின் ரட்சணியத்தை திரும்ப தாங்க, உற்சாகமான ஆவி எனக்குள்ள தாங்க அப்படின்ற ஒரு ஜெபம் பண்ணாரு பாருங்க. ஏசாயா 22:22 வாசிங்க. ஏசாயா 22:22. தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். போதும், ஆமென் சொல்லலாமா? தொடர்ந்து வாசிங்க. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ஆமென் சொல்லலாமா? இது சந்ததிகளுக்கான சொல்லப்படுகிற ஆசீர்வாதம். தாவீதின் வீட்டின் திறவுகோலை உனக்கு கொடுப்பேன். தாவீதின் சிங்காசனம், தாவீதின் குமாரன், தாவீதின் திறவுகோல், சொல்லிக்கிட்டே போலாம். இப்படிப்பட்ட மேன்மை எதனாலனா when he admitted his fault. ஆமென். உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கா? ஆமென் சொல்லலாமா? உங்க தவற நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஆமென் சொல்லலாமா? இதுதான் என்னோட தவறு, இதுதான் என்னோட வீக்னஸ், இதுதான் என்னுடைய பாவம், இதுதான் என்னுடைய அக்கிரமம், இதுதான் என்னுடைய மீறுதல் சொல்றதுக்கு தைரியம் நமக்கு வேணும். அட்மிட் பண்றதுக்கு, ஒப்பு கொடுக்கறதுக்கு தேவ சமூகத்துல.
அங்கே போய் ஆண்டவர்கிட்ட போய் 2 பேர் ஜெபம் பண்ணாங்களே. ஒருவன் என்ன ஜெபம் பண்ணான்? பரிசேயன் ஃபுல் பீட் பக்கத்தில் நின்றுட்டு ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, அங்கே நிற்கிறான் பாருங்க ஒருத்தன், அவனை போல நான் இல்லாததற்காக ஸ்தோத்திரம். இந்த ப்ரேயர் பார்த்தீங்களா? அவன் ஆயக்காரன், அவன் உள்ளே கூட வரல, அவன் வந்து வாசலில் நிற்கிறான். ஆண்டவர் சமூகத்தில் நெருங்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு வாசலில் நிற்கிறான். ஒருத்தன் நல்லா ரைட் லெவலாக முன்னாடி வந்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து நின்றுட்டு ஃபுல் பீட்டுக்கிட்ட நின்றுட்டு பேசுகிறான். வாரம் 3 முறை உபாசிக்கிறேன், தவறாமல் தசம பாகம் கொடுக்குறேன், சட்ட திட்டத்தெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், அவனை போல நான் இல்லை, அதனால் என்னை ஆசீர்வதியும். என்ன பாருங்க, நீ என்ன கொடுத்து வச்சிருக்க ஆண்டவர்கிட்ட? நீ அப்படி கேட்குற சவுடாலா? ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் கேட்டுக்கிட்டு இருப்போம். என் வாழ்க்கையில் நான் ஒன்று கற்றுக்கிட்ட ஒரு லெசன். அப்போ என் வயிற்றில் ப்ரெக்னென்ட்டு, நான் கிட்டத்தட்ட 1/2 மாதம் விபிஎஸ் நடக்குது. விபிஎஸ்சில் டைரக்டர் நான் தான். அப்போது விபிஎஸ்சில் டைரக்டர்னால் அதுவும் வடபழனியில் ஒரு பெரிய, இதோட கொஞ்சம் பெருசு ஒரு ஹால் எடுத்து அதை நாங்கள் செய்கிறோம். வருஷம் பண்ணுவோம். அது அந்த வருஷம் நான் வந்து கன்சீவ் ஆகிருக்கேன், வயிற்றில் குழந்தை இருக்கா. இப்படி ஒரு 8 மாதம் 9 மாதம் அந்த 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 டைம் இருக்கும், நல்லா 1/2 மாதம். அப்போது ஓடி ஆடி நான் வேலை செய்கிறேன். அப்படியே அதை பண்ணணும் இதை பண்ணணும். அப்போ வந்து எங்கள் FGVBS வேறு வச்சோம், கிளாஸ் மாறுறது, அதனால் நிறைய வேலை பயங்கரமாக செய்கிறேன். எங்கள் பாஸ்டர் ஒய்ஃபு அவங்க வந்துட்டு, என்ன நீ வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுற, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. யார்? நிர்மல் பாஸ்டரோட ஒய்ஃப் அவங்க. அப்போ நான் சொன்னேன், அக்கா பரவாயில்லக்கா, ஆண்டவர் வந்து இருக்கிறார், நான் ஆண்டவருக்காக தானேக்கா செய்கிறேன், என்னக்கா இதில் நடக்கும்போது? இல்லைம்மா, இந்த அளவு நீ செய்யக்கூடாதுமா அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு அசாதாரணமான ஒரு நம்பிக்கை, நம்ம ஆண்டவருக்கு தானே செய்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. எல்லோரும் ஜெபம் பண்ணுறாங்க எனக்காக, எனக்கு ஒரே சந்தோஷம். அப்போது ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் போகிறோம், அட்மிட் பண்ணுறோம். நார்மல் டெலிவரி கிடையாது, சிசேரியன் தான் சொல்லிட்டாங்க. எனக்கா செம்ம கோவன்றதோட எனக்கு ஒரு ஆதங்கம் எல்லாமே கலந்து, ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் செஞ்சேன்ல, எனக்கே நீங்கள் நார்மல் டெலிவரி கொடுக்கல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ணுறேன். ரொம்ப அநியாயம், அதெல்லாம் செய்யவே கூடாது, தயவுசெய்து யாரும் செஞ்சிடாதீங்க. ஆமே, நான் தெரியாமல் செஞ்ச ஒரு தவறை உங்களுக்கு நான் அட்மிட் பண்ணுறேன் உங்களுக்கு முன்னாடி, ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ணுறேன்னா ரொம்ப ஓவராலாம் ஃபைட் பண்ண, சில பேர் திட்டுவாங்க ஆண்டவரை வந்து கோச்சிக்கிறது, அந்த அளவுக்குலாம் நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நான் உமக்காக தானே செஞ்சேன், ஏன் எனக்கு நார்மல் டெலிவரி இல்லை அப்படின்னு நான் கேட்குறேன். அங்கேருந்து ஒரு பதிலும் வரலை. ஆனால் நான் வந்து பிடிவாதமாக எனக்கு வந்து ஆப்ரேஷன் கிடையாது, எனக்கு நார்மல் டெலிவரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க, இது மாதிரிலாம் முடியாதுமா, உனக்கு வந்து இது இருக்குது அது இருக்குது. அந்த டைமில் எனக்கு சுகர் ஏறிடுச்சு, ப்ரெக்னன்ஷியல் சுகர் தான் அந்த டைம் தான் வந்தது, அதுக்கு முன்னாடியும் இல்லை அதுக்கப்புறமா இல்லை, கர்த்தர் கிருபையில். ஆமென், இனிமேலும் இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ அப்படி இருந்த டைமில் எனக்கு கண்டிப்பாக சிசேரியன் பண்ணணுன்னொன்னே நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், நான் சிசேரியன் பண்ணிக்க மாட்டேன், என் உயிருக்கு ஆபத்தானாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் தைரியமாக கையெழுத்து போட்டுக்கணும். என்னன்னா எனக்கு ஒரு ஃபெய்த்து, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், எனக்கு நார்மல் டெலிவரி தான் வரும் அப்படின்னு பிடிச்ச முயலுக்கு அதில் நான் கரெக்டாக இருக்கேன், இது எனக்கு நடக்கணும், இது எனக்கு நடக்கணும், இது எனக்கு நடக்கணும். ஒரு நாள் எங்கள் ஏரியா பாஸ்டர் ஒய்ஃபும் அன்னைக்கு ஈவினிங் பார்க்க வராங்க. 1 வாரம் ஹாஸ்பிட்டலே தங்கியிருக்கோம் பாருங்கள். 1 வாரம் டேட்டு கொடுத்தாங்க, டேட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு 1 வாரம் தங்கியிருக்கோம். எங்கள் அம்மா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் சரியாக முடிவெடுக்க தெரியல, இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ எங்கள் பாஸ்டர் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, எனக்கு 2 பிள்ளையுமே சிசேரியன் தான் சிஸ்டர் அப்படின்னாங்க. ஷாக்காக இருந்துச்சு, ஊழியம் செய்கிறீங்க உங்களுக்குமா அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துலலாம் அந்த அளவுக்கு சிசேரியன் கிடையாது, இப்போ தான் எல்லாருமே ஆப்ரேஷன்றது ரொம்ப குவைட்டு நார்மல். ஆனால் அந்த காலத்தில் மேக்ஸிமம் நார்மல். எங்கள் அக்கா பிள்ளைங்க 2 பேருமே அவளுக்கு நார்மல் தான். அப்போது எனக்கு வந்து இது புதுசாக இருந்தது. அப்போ நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, அவங்க சொன்னாங்க, நிறைய பேருக்கு நம்ம சாட்சியாக இருக்கிறதுக்காக இப்படி ஒரு பலவீன நேரத்தில் கர்த்தர் நம்மளை நடத்துவார் சிஸ்டர் அப்படின்னாங்க. அது எனக்கு அப்படியே ஆண்டவர் கொடுத்த பதிலாக தெரிஞ்சிச்சு. உடனே நான் பிடிவாதம் பிடிக்கல. அவ்வளோ நேரம் நான் பிடிவாதம் பிடிச்சதுன்னா ஆண்டவருக்கு விரோதமாக இல்லை, ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறேன்னு நினச்சி பிடிவாதம் பிடிச்சேன். அப்போ விட்டுட்டேன். இனி நான் பிடிவாதம் பிடிக்கல, ஆண்டவரே உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். இது என் வீக்னஸாக இருந்தாலும் சரி,
இது என் வாழ்க்கையில் தோற்று போகிற காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் சித்தமாக இருந்தால் அதை நான் விட்டு கொடுக்குறேன். என்னைக்கு நான் விட்டு கொடுத்தேனோ அடுத்த நாளே அவள் பிறந்தா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. அவள் பிறக்கிறதுக்கு முதல் நாள் அவ்வளோ ப்ராஃபஸி, ஒரு ஊழியக்காரங்களை ஆண்டவர் அனுப்பி அவ்வளோ தீர்க்க தரிசனமான வார்த்தை பேசும்போதே வயிற்றில் குழந்தை ஆடுற அளவுக்கு அவ்வளோ தீர்க்க தரிசனமான வார்த்தை. அடுத்த நாள் மக பிறந்தா. ஆமேன்னு சொல்லலாமா? நான் அதோடு விட்டுட்டேன். ஆண்டவரை சீசிங் ப்ரேயர் பண்ணவே கூடாது. ஆண்டவரை என் இஷ்டத்துக்கு இழுக்கவே கூடாது. ஜெபிக்கலாம், தவறு இல்லை. ஆனால் இதுதான் நடக்கணும் ஆண்டவரை ஜெபிக்கிறது ரொம்ப 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 தவறு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் எங்களை வச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா 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 ஹல்லேலூயா. நீங்க என்னைக்கு உங்களுடைய பலவீனத்தை தேவ சமூகத்தில் அட்மிட் பண்றீங்களோ அவர்கிட்ட போராடாதீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? அவர்கிட்ட சரணடைஞ்சிருங்க. ஆமென். உலகத்துக்கிட்டையும் போராடி ஜெயிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. வாட் அ க்ளோரி இவருக்கு, இந்த தாவீதுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மகிமை பாருங்க. சந்ததிக்கே ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகிமையை கர்த்தர் கொடுத்தார், அவர் பலவீனத்தை நினைக்காம. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஷேர் த வீக்னஸ், உங்கள் வீக்னஸை, உங்களோட பலவீனத்தை நீங்கள் மற்றவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணும்போது, சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. இதுதாங்க என் பலவீனம், இதுதாங்க என் வீக்னஸ் அப்படின்றத நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதுனால தான் அந்த ஏரியாவில் கர்த்தர் உங்களை நடத்தினார். ஹல்லேலூயா. சில பேர் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம், டீப்பஸ்ட் ஊண்டு உங்க வாழ்க்கையில இருந்திருக்கு. சில பேருக்கு இருதயத்துல சில மனுஷர்களாக ஏற்பட்ட காயங்கள், அது டீப்பஸ்ட் ஊண்டா இருக்கு. அதை சரி பண்ணவே முடியல. அந்த கசப்பு உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அந்த அந்த டீப்பஸ்ட் ஊண்டு ஏன் அப்படின்னா அதை வச்சு மற்றவங்களுடைய காயங்களை ஆற்றுகிறதற்காக தேவன் பயன்படுத்துகிற ஒரு டூலா இருக்கும் என்பதை நம்ம மறந்து போக கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இதான் செகண்ட் நம்ம செய்ய வேண்டியது. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம அட்மிட் பண்ணணும் நம்முடைய வீக்னஸ் இதுதான், என் பலவீனம் இதுதான் அப்படின்றத கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் என்ன கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சாரோ அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இப்போ இந்த சம்பவத்தை சொல்லணும்னு நினைக்கவே இல்லை, ஆனால் ஆவியான உருவத்தினாரு சொல்லிட்டேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட என்றைக்குமே நம்ம போராடிக்கிட்டு இதுதான் வேணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. விட்டு கொடுக்க தயாராக இருக்கணும். மற்றவர்கள்ட்ட ஷேர் பண்ண தயாராக இருப்பீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசந்த அனுபவம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில அப்யூஸாக இருக்கலாம், சைல்டு அப்யூஸ். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சின்ன குழந்தையில உங்களை தவறாக நடத்தியிருக்காங்க அப்படின்னு நான் நிறைய பேர் கை தூக்க முடியும், வாய்ப்பு உண்டு. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்போ வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான அனுபவம்லாம் மறைச்சே வச்சுருப்போம். வெளியில் ஓப்பனாக என்ன பண்ண மாட்டோம், சொல்லவே மாட்டோம். ஜாய்ஸ் மேயர் அழகாக அவங்க வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவத்தை எல்லாருக்கும் முன்னாடி அறிக்கை பண்ணுவாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளோ தைரியமாக அவங்க சொல்கிறாங்க பாரு. அது தைரியமாக அறிக்கை பண்ணதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா, நீங்கள் நடந்து வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் பட்ட அந்த உபத்திரம், நீங்கள் பட்ட அந்த கஷ்டம் பாடுகளை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துச்சுன்னா, உங்களை கர்த்தர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சில சாதிச்ச மனுஷங்கள்லாம் நான் இதை சாதிச்சிட்டேன் அதை சாதிச்சேன்னு சொல்லும் போது நமக்குள்ள என்ன தெரியும்னா, இவனால சாதிச்சிருக்க முடியும், இவங்களால சாதிச்சிருக்க முடியும், நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு தோணும். ஆனால் உங்கள் பலவீனத்தை அவங்களுக்கு சொல்லும் போது, இதெல்லாம் நான் கீழே விழுந்த அனுபவம், இதெல்லாம் நான் என்னால் சாதிக்க முடியாத ஒரு விஷயம், இதெல்லாம் நான் கஷ்டப்படுற ஒரு விஷயம் இப்படின்னு சொல்லும் போது அவங்க நினைப்பாங்க, இதிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டார். நீங்கள் ஷேர் பண்ணும் போது அப்போ எனக்கும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார் என்பதை ஜனங்க விசுவாசிப்பார்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது, விளங்குது? ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்? பவுல் தன்னுடைய வாழ்க்கை என்ற காரியத்தை அழகாக அப்படியே ஷேர் பண்ணுறாரு பாருங்க. அதான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 7ஆம் வசனத்துலேருந்து வாசிப்போம். மன்னிச்சுங்க, 2 கொரிந்தியர் 12:7 2 கொரிந்தியர் 12. அன்றியும்
எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய ஆ. மேன்மை நிமித்தம் ஆ. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 10ஆம் வசனம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலம் உள்ளவளாய் இருக்கிறேன். பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலவீனங்களும் நிந்தைகளும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹalleluya. அவர் சந்தோஷமா ஷேர் பண்றாருங்க. இதுதான் என் பலவீனம், ஒரு முள் இருக்கு என் உடம்புல, அது போகணும்னு எத்தனை முறை ஜெபிச்சாராம்? 3 சத்தமா சொல்லுங்களேன். 3 முறை. சொல்லுங்க எல்லாம் 3 முறை. 3 முறை. உங்க வாழ்க்கையில சில பலவீனம் போகணும்னு நீங்க பல முறை ஜெபிச்சிருக்கலாம். ஆமென். சில நேரம் ஆண்டவர் அந்த பலவீனத்துல இருந்து விடுதலை தருவார், அது சரீர காரியமா இருந்தா. சில நேரம் அந்த பலவீனத்துல ஆண்டவர் சொல்வார், என் கிருபை உனக்கு போதும். ஓம் பலவீனத்துல என் பலம் பூரணமாய் விளங்கும்படியாதான் அந்த பலவீனத்தை அனுமதிச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. அதை தைரியமா ஷேர் பண்றதுக்கு தெரியணும். நான் ஒரு காலத்துல குடிச்சிட்டு இருந்தேன், குடிகாரனா இருந்தேன். இன்னைக்கு அந்த பலவீனத்துல இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாருன்னு ஷேர் பண்ண தெரியணும். ஆமென். அப்பதான் மத்தவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? அப்ப நம்ம பலவீனத்தை குறித்து வெட்கப்படுகிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். நம்ம போட்டிருக்க மாஸ்கை முதல்ல திறக்கணும். சில பேர் நினைப்போம், ஐயோ இதெல்லாம் நான் சொன்னேன்னா என்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்களோ. ஹல்லேலூயா. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ வாழ்றது இல்லைங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென். என்னை படைத்த தேவன், என்னை உருவாக்கின தேவன், எனக்காக யாவற்றை செய்து முடித்த தேவன் என்னை பத்தி என்ன நினைப்பாருன்னு வாழ்றதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஐயோ பைபிள் படிலாம் யாராலையும் வாழ முடியாதுங்க அப்படின்னு யார் சொன்னா? என் ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த வசனத்தின்படி நீ வாழு. ஆமென். நாங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கிருபை கொடுக்கிறது தேவன். ஆமென். பலப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆமென் சொல்லலாம். ஆமென். வசனத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். உங்க பலவீனத்தை நீங்க ஷேர் பண்ணுவீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, உங்க மாஸ்க் எடுத்துருங்க. சொல்லுங்க, உங்க மாஸ்க் எல்லாம் எடுங்க. மாஸ்க் மேலே போட்டிருக்க ரொம்ப நல்லவன் நான், ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி இப்படியெல்லாம் போட்டிருக்கேன். யாருக்கையும் நான் தப்பாக நினைக்க மாட்டேன், பின்னாடி பேச மாட்டேன்னு போட்ட மாஸ்கெல்லாம் என்ன செய்யுங்க? எடுங்க, ஓப்பன் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? இதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போ பாருங்க, மற்றவங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக நீங்கள் மாறுவீங்க. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாறணும்னா ஓப்பன் அப், ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. பவுல் ஜெபம் பண்ணி நடக்காதது என்னங்க இருக்கு? செத்தவங்களை உயிரோட எழுப்புறாரு, நிழல் பட்டு சுகமாகறாங்க. மேலேருந்து கீழே ஒருத்தன் உழுவுறான், மேலே படுத்தாரு, அவன் எந்திரிச்சிட்டான். ஒரு வாலிபன் 3வது மாடிலேருந்து 2வது மாடியா கீழே உழுவுறான். இப்படி ஐத்திகோ இனி இப்படி பல அற்புதங்களை செய்கிறாரு, பிசாசை ஓட்டுறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட முள்ள ஆண்டவர் எடுக்கலை. ஹல்லேலூயா. அதை பவுல் அட்ரஸ் பண்ணாது. சாத்தான் எனக்கு குத்துற முள்ளா இருக்கு, அதை எடுக்கலை. ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நான் எடுக்க மாட்டேன், என் பெலன் உனக்குள்ள பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அவரே சொல்லிக்கிறார், ஒரு வேளை இந்த முள் இல்லைன்னா நான் பெருமை பாராட்டாதபடிக்கு ஆண்டவரையே நான் டிபெண்ட்டாக இருக்கும்படியாய். ஆமேன்னு சொல்லலாமா? சில முள் உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா, சில பலவீனம் ஏன்னா நீங்கள் எப்போவுமே கர்த்தர் மேலே டிபெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான். நீங்கள் தனியாக அந்த பலவீனம் உங்களுக்கு இருக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? அவங்கள போல நான் இல்லையே, இவங்கள போல நான் புத்திசாலி இல்லையே, அவங்கள போல எனக்கு திறமை இல்லையே, இவங்கள போல எனக்கு ஞானம் இல்லையே, அதெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிறது போதுமானது, அவருடைய மகிமை விளங்கத்தக்கதா இருக்குது. உங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, நீங்க பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா, அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். என் வாழ்க்கையிலலாம் நான் பல உபத்திரவத்தை அனுபவிச்சுட்டு தான் இங்கே நிற்கிறேன். பல உபத்திரவம். நான் தூக்கி போடப்பட்டிருக்கேன், தூக்கி எறியப்பட்டிருக்கேன், உறவுகளால் துரோகத்தை பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில்.
பார்க்கக்கூடாத காரியங்கள்லாம் பார்த்துருக்கேன், கேட்கக்கூடாத விஷயங்கள்லாம் கேட்டிருக்கேன். என் சின்ன வயசில் எவ்வளவோ அனுபவங்களை கர்த்தர் கொடுத்தார். அப்போல்லாம் நெருக்கமாக இருந்துச்சு, அழுகையாக இருந்துச்சு, கண்ணீரே வற்றி போகிற அளவுக்குலாம் அழுதுருக்கேன். இதே இடத்துல என் அழுகை சாதாரணதில்லை. சில பாட்டெல்லாம் போட்டு 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 அழுதுருக்கேன். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இன்னைக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் என்னை வைக்கிறாருன்னா அதுதாங்க ஆண்டவர் செய்கிற காரியம். அதுதாங்க தேவன் நமக்கு வச்சிருக்கிற பெரிய கிருபை. அதுதான் என் கிருபை உனக்கு போதும். இட்ஸ் a மேஜிக். எந்த ஏரியாவில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, எந்த உறவுகளால் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்களோ, எந்த விஷயத்தில் உங்கள் பலவீனமாக இருக்கிறீங்களோ, அங்கே மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்களை கர்த்தர் வழி நடத்த அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். தட் இஸ் ஹிஸ் பர்பஸ். அதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? பவுல் அதோட நிறுத்தலை. அவரை குறித்து சொல்கிறார் பாருங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 7:15. Thank you Holy Spirit. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதிக்கல, பிடிக்கல. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்புறதை நான் செய்யல, நான் வெறுக்குகிறதை நான் வெறுக்கிறத செய்யறேன். ஒரு பழக்கத்துல இருந்து விட்டீங்க, அது பிடிக்கலன்னு விட்டீங்க. ஆனா அதை திருப்பி திருப்பி தூண்டும் பாருங்க பிசாசு. பிடிக்காததை திரும்ப திரும்ப செய்ய வைக்கும் பாருங்க. அதுதான் பவுல் சொல்றார், நிர்பந்தமான மனுஷன் நான். 19ஆம் வசனம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். பவுல் தி கிரேட் அப்போஸ்டல், அவர் ஸ்தாபித்த சபையை போல ஒரு மனுஷனும் இன்ன வரைக்கும் ஸ்தாபிச்சதில்லை. உலகம் முழுசும் கர்த்தருக்காக ஊழியம் செய்த வைராக்கியமான தேவ பிள்ளை. யார் ஒருத்தரும் அவரை நீட்டி குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு அவர் வாழ்க்கை பரிசுத்தம். இப்படி இருக்கிற பவுல் சொல்றார், நான் விரும்புகிற நன்மை என்னால் என்ன செய்ய முடியல, விரும்பாத தீமையை தான் செய்கிறேன்னு தைரியமாக ஷேர் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. இது யாருக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா, ரோமாபுரியில் இருந்த தேவ பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருந்தது மாத்திரமல்ல, இதை வாசிக்கிற இன்ன வரைக்கும் 2000 வருஷமாய் வாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் இனி வருகிற சந்ததிக்கும் பிரயோஜனமாய் பவுலுடைய வாழ்க்கை சவாலாய் கொடுக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 2 காரியம் பார்த்தோம். எப்போ உங்கள் வீக்னஸ் ஸ்ட்ரெங்தாய் மாறும். மை வீக்னஸ் கோயிங் டு டர்ன் to his glory. Amen. எப்போ மாறும் அப்படி? நம்பர் 1, நம்ம அதை admit. when if I admit it, amen, then it will become God's glory. நான் ஒப்பு கொடுத்தேன்னா, இதுதான் என் பலவீனன்றதை நான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய மகிமையாய் மாற்றுவார், மாற்றப்படுவேன். ஆமென். 2வது காரியம், நான் அதை பகிர்ந்து சொல்லும்போது, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது மற்றவங்களுக்கு பிளெஸ்ஸிங்காய் நான் மாறுவேன். ஹல்லேலூயா. 3வது காரியம் பாருங்க, if you live with it then he gives me eternal benefits. நீங்க அந்த பலவீனத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா, அந்த பலவீனத்தோடையே வாழ்ந்துட்டீங்கன்னா, சில நேரங்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முள்ளோட, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில காரியங்களோட, அப்படி வாழ்க்கை முழுசும் இது என் கூடவே வருதுங்க இந்த பலவீனம், அதோடையே நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உன்னதங்களில் வருகிற பலனால் உங்களை நிரப்ப அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நோ மேன் கேன் see it. உங்களை பார்க்குறவங்க பார்க்க முடியாது. இருதயத்தை ஆராய்கிற தேவன் மாத்திரம்தான் உங்கள் பலவீனங்களை அறிய முடியும். ஹல்லேலூயா. சப்போஸ் இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க நினைக்கலாம், என் பலவீனம் என்னன்னு எனக்கே தெரில சிஸ்டர், என்னன்னு தெரில பாஸ்டர்மா. பரவாயில்ல, நீ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள் பலவீனம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மற்றவங்க சொல்கிறத விட நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் சில நேரங்களில் நமக்கு தெரியாது நம்ம பலவீனம், கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதை எதிர்த்து நிற்காதீங்க, அதை அட்மிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லும் போது அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒருவேளை நான் இப்படி தான் பண்ணுறேன்னா யோசிங்க, சிந்திங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தா மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள். அவங்க ஒரு பலவீனத்தோடு வாழ்ந்தாங்க. அவங்க வீக்னஸ் என்னன்னா, அவங்க கல்யாணம் ஆகாமையே கன்னியாக இருக்கும் போதே குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. குழந்தை உருவாயிருச்சு. அப்போ ஊரே என்ன பேசியிருக்கோம்?
ஊரே மோசமாக பேசியிருக்கோம். இந்த காலத்தில் கல்யாணம் ஆகாமல் ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ஊர் என்ன சொல்லும்? இந்த காலத்தில், நவீன காலத்தில், ஆணுக்கு ஆண் கல்யாணம் பண்ணுற காலத்தில், பெண்ணுக்கு பெண்ணு கல்யாணம் பண்ணுற காலத்தில், கல்யாணமே வேணாம் லிவிங் டுகெதர்ன்ற காலத்தில், சரி அப்படியே கல்யாணம் பண்ணாலும் ஏஐயை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற காலத்தில், அப்போ ஒருத்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு பெண் இந்த மாதிரி ஆனால் எப்படி இருந்திருக்கும்? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-20 வாசிங்க. மத்தேயு 1:18-20. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், யோசேப்பு என்ன புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அவர்கள் கூடி வரும் முன்னே, அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஆமென் சொல்லலாமா? ஆனா இது யாரும் நம்ப முடியாத ஒரு காரியம். இன்ன வரைக்கும் கேள்வி எழுப்பாங்க, அது எப்படி கன்னி மரியாள் கர்ப்பவதி ஆவா அப்படின்னு இன்ன வரைக்கும் சில பேர் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப அந்த காலத்துல எப்படி கேட்டிருப்பாங்க? அடுத்த வசனம், புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்ததுனால அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். ரொம்ப நல்ல மனுஷன். ஆமென். புருஷன்னா இந்த மாதிரி ஒரு புருஷன் அமையணும். ஜெபம் பண்ணுறவங்க ஜெபம் பண்ணிக்கோங்க, எனக்கு புருஷன் இந்த மாதிரி ஒரு நல்ல புருஷனை அமையணும். ஹல்லேலூயா. மனைவியை அவமானப்படுத்த மனசு இல்லாமல், ஹல்லேலூயா, அவன் என்ன நினச்சானா, ஐயோ அப்படியே சரி தள்ளி விட்டுலாம், இவளை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு நினச்சாரான். ஆமென். அடுத்த வசனம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் தோன்றி அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்துக்கொள்ள நீ பயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று ஒரு தேவ தூதனை அனுப்பி கர்த்தர் சொல்ல வச்சார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவ தூதன் ரகசியமா கனவுல வந்து யோசேப்புக்கு மட்டும்தான் சொல்றார். அவங்க குடும்பத்துல யாருக்கும் சொல்லல, உற்றார் உறவினருக்கெல்லாம் சொல்லல. ஆனா யோசேப்பு மாத்திரம் அவளை சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும்ல, பெத்த மனசு. மனைவியை மன்னிச்சு சேர்த்துக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா மரியாளோ ஒரு தப்பும் பண்ணல, ஒரு பாவமும் பண்ணல, அவமானத்தையும் நிந்தையும் வாழ்க்கை ஃபுல்லா சுமந்தா. வாழ்நாள் ஃபுல்லாக சுமந்திருப்பா. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தா கேட்டிருப்பாங்க, இவன் முன்னாடியே குழந்தை பெத்தாவளே, இந்த புருஷன் பற்றியா இவனுக்கு அறிவில்லை, இந்த பொண்டாட்டியை போய் கல்யாணம் பண்ணோம், என்னவோ ஊர் உலகத்தில் பொண்ணே இல்லாத மாதிரி இவளை போய் கல்யாணம் பண்ணியிருக்கான் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அவ்வளோ அவமானத்தை சகித்து இயேசு கிறிஸ்துவை வளர்த்தார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன பலவீனத்தை சகிக்க முடியாமல் ஆண்டவரே திட்டுறீங்களே, சின்ன சின்ன காரியத்தை இது பண்ண முடியாமல், அதை சரி பண்ண முடியாமல் சர்ச்சுக்கு வராமல் நிற்கிறீங்களே, அப்போ ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் அவமானத்தை பார்க்காம சிலுவையை சுமந்தார். வசனம் சொல்லுது, we are healed by his stripes. நான் குணமாகிறேன். எதனால குணமாகிறேன்னா அவர் தழும்பு இருக்குதுங்க. அந்த தழும்பு எப்படி வந்துச்சுன்னா காயப்பட்டதுனால வந்துச்சு. உங்களுக்காக எனக்காக காயப்பட்ட அந்த ஊண்டு, டீப்பஸ்ட் ஊண்டு இன்னைக்கு உங்களையும் என்னையும் சுத்திகரிக்குது, சுகப்படுத்துது, நம்மளை விடுதலை ஆக்குதுன்னா அதுதாங்க மகிமை. அந்த பலவீனம், அந்த வீக்னஸ் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு ப்ரொடக்டிவான ஒரு பெரிய விஷயமாய் மாறி போயிருச்சு. இது பிதாவினுடைய சித்தம். இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் எப்படியோ. ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. By his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாகிறோம். தழும்பு லேசில் வரல. உங்கள் உடம்புல சில தழும்பு இருக்கும். சில பேர் வீர காயங்கள்லாம் காமிப்பீங்கல்ல, ஆண்கள்லாம் ரொம்ப காமிப்பாங்க. அயன் பாக்ஸில் சுட்டுக்கிட்டது, பெண்கள் நிறைய காமிப்பாங்க. குக்கரில் சுட்டுக்கிட்டது. சோத்தனை எப்போ தான் சுடுறாங்களோ. எனக்கு இத்தனை வருஷம் சமைச்சிருக்கேன், ஒரு சூடும் நான் வாங்கினதில்லை. கரெக்டாக வச்சா சூடு வாங்கணும் அவசியம் இல்லை. சில பேர் எப்போ பாரு சுட்டுக்குவாங்க, அது எப்படிலாம் தெரியாது. சரி, அதே மாதிரி ஆண்களும் ஏதாவது வேலை செய்கிறதுல கீழே விழுவுறது, வண்டி ஓட்டி கீழே விழுறது, ஏதோ தழும்பு. ஒரு நாள் அது காயமாக ரணமாக இருந்து, ஒரு தடவை எங்கள் மாமனார் வெளியில் போயிட்டு வந்து கீழே விழுந்து
அப்படி ரணம் கால். ஒவ்வொரு நாள் நான் தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவேன். அவர் சாகிற வரைக்கும் அந்த தழும்பு இருந்துச்சு. அப்போ தழும்பு போகாது. அந்த தழும்புக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? ஒருவேளை இது வெளியில் இருக்கிற தழும்பு, உங்கள் இருதயத்தில் இருக்கிற தழும்பு, உங்கள் இருதயத்தில் இருக்கிற டீப்பஸ்ட் wound, அதுக்கு பின்னாடி ஸ்டோரி இருக்கும்ல. ஆமேன்னு சொல்லலாமா? அந்த ஸ்டோரியை பார்த்து பயப்படாதீங்க. அது மற்றவங்களுக்கு ஹீல் பண்ண போகுது. ஆமேன்னு சொல்லலாமா? அது உன்னதத்திலிருந்து வருகிற பலனால உங்களை நிரப்ப போகுது. The weakness will turn into his glory. The weakness will turn into his strength. The weakness will turn into his blessings. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13-14. அவர்கள் அங்கே வந்தபோது, இது என்னன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் சீஷர்கள்லாம் பயந்து இருக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். எருசலேம் விட்டு போகாதீங்க, அங்கேயே காத்துருங்க, நான் ஒரு ஸ்பெஷல் நபரை உங்களுக்கு தருவேன்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ எல்லாரும் காத்திருக்கிறாங்க. யாரெல்லாம் காத்திருக்கிறாங்கன்னா, மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயா எல்லா சீஷர்களும். அடுத்த வசனம், அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, ஒரு 120 பேரோட கூடி மேல் வீட்டு அறையில ஜெபித்தாங்க. எதுக்காக ஜெபித்தாங்க? லூக்கா 24ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. 49ஆம் வசனம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சீஷருக்கு சொன்ன வார்த்தைய தாயாகிய மரியாள் அதுக்கு சம்மதிச்சு உன்னதத்திலிருந்து வருகிற பலத்துக்காக காத்திருந்தா. இத்தனை வருஷம் அவ அவமானத்தை சுமந்தா, இத்தனை வருஷம் நிந்தைய சுமந்தா, வாழ்நாள் எல்லாம் சுமந்தது. இன்னைக்கு ஒரு நாள் வந்தது, உன்னதத்திலிருந்து வருகிற பலனால நிரப்பப்பட்டு மற்றவர்களுக்கு சாட்சியாய், இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் அந்த மரியாளை கர்த்தர் மகிமையிலே நிறுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க எங்க அட்டாச் ஆறீங்கன்னு எனக்கு தெரியல இந்த 3 பாயிண்ட்ல. ஆனா யாரை வேணா நீங்க எங்க வேணா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய சமூகத்துல சீர் பொருந்துங்க. ஆமேன்னு சொல்லலாமா? உங்க வீக்னஸை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அந்த வீக்னஸை அட்மிட் பண்ணுங்க தேவ சமூகத்துல. அந்த வீக்னஸ்ல இருந்து நீங்க மேல வந்துட்டீங்களா, ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு. ஒருவேளை இந்த வீக்னஸோடயே வாழணுமா, வாழ்ந்துருங்க சந்தோஷமா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சில நேரம் இந்த பலவீனத்தோட வாழ்றது சோகமா இருக்கிற மாதிரி தெரியும். இல்ல, அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு, உன்னதத்துல இருந்து வருகிற பலன் இருக்கு, இட்டர்னிட்டியில ஒரு பிளஸிங் இருக்கு, பெனிஃபிட் இருக்கு. டோன்ட் ஃபர்கெட் இட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என் பலவீனத்தில் உன் பலனோ பூரணமாய் விளங்கும். ஃபாதர் அழகா பாடியிருக்கார்ல, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் உன் பலனோ பூரணமாய் விளங்கும். சொல்லலாமா? என் பலவீனத்தில் உன் பலனோ பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் இந்த நாளில் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க நீங்க மனதா இருக்கிறீங்க? ஆமென். உங்களுடைய அந்த பலவீனத்தை பிட்டி ஆக்கிறாதீங்க. ஐயோ பரிதாபம்னு மற்றவங்க பார்த்து பேசணும்னு நினச்சிடாதீங்க. உங்க பலவீனத்தை குறை பேசுற மாதிரி வச்சிடாதீங்க. மற்றவங்க இவங்க தான் காரணம் என் பலவீனத்துக்கு, இந்த பிரச்சனைக்கு, என் வீக்னஸ்க்கு இந்த நபர் தான் காரணம், யார் மேலேயும் குற்றம் சாட்டாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பின்னாடி குறை பேசுற மாதிரி உங்க பலவீனத்தை மாத்திராதீங்க.
உங்க பலவீனம் அவருடைய மகிமையாய் மாறும் என்பதை Amen. விசுவாசிங்க. Hallelujah. Hallelujah. So many people in எத்தனையோ பைபிள்ல இருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். லிஸ்ட் எடுங்க. நான் முன்னாடி சொன்னது மாதிரி உங்க பலவீனம் என்ன என்பதை எழுதுங்க. அந்த பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட அட்மிட் பண்ணுங்க. அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை ஆனோன்னு ஜனங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த 3 காரியத்தை மறக்காதபடி ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. எழுமி நிற்போமா தேவ சமூகத்தில்? எழுமி நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய பலவீனத்தை மற்றவங்களுக்கு மறைக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆனால் அதை மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறதுனால அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். உங்கள் பலவீனத்தோடு நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்து அட்மிட் பண்ணால் அந்த பலவீனத்தை அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். ஆமென். அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்களை நிலை நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்தலாமா? God will transform it and use it to be a blessing for other people. ஆமென். நீங்கள் மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ண விரும்புகிறீங்களா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்புகிறீங்களா? ஹல்லேலூயா. அப்படின்னா மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும்னு நினைக்க விரும்புகிறீங்களா? எல்லாரும் என்ன நல்லவன் சொல்லணும் அப்படின்னு வாழ விரும்புகிறீங்களா? இல்லை மற்றவங்களை நல்லவனா மாற்றுறதுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்று விரும்புகிறீங்களா? ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் உங்கள் இடத்துல வச்சுருக்காரு. ஆண்டவர் உங்களை நோக்கத்தோடு தான் உங்கள் குடும்பத்தில் வச்சுருக்கிறாரு. இன்னான் இதிலே பிறப்பான் என்று கணக்கு எழுதி வச்சுருக்கிறாரு. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் பிளஸ்ஸிங்காக இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களால் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? உங்கள் சுற்றி இருக்கிற ஒரு 5 பேரை 10 பேரை சந்தோஷமாக வச்சுக்க முடியாத நீங்கள் என்னத்தில் வாழ்க்கையில் சாதிச்சிட போகிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுதான் தேவன் நமக்கு வச்சுருக்கிற ஒரு டார்கெட், ஒரு பர்பஸ். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டாமல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லலாமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க, லார்ட் ஐ அட்மிட்ன்றவங்க ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஏதாகிலும் ஒரு காரியத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசினார், என்னோட இடைப்பட்டான்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த காரியம் என் வாழ்க்கையில் நான் மாற்ற என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற பலவீனம் தான் என்பதை ஒத்துக்கிறேன். அது மற்றவங்களை நான் குறைப்படுத்தி மற்றவங்க மேலே குற்றம் சுமத்தி மற்றவங்களை நான் கை காட்டுறவனா நான் இருக்க மாட்டேன். நான் எனக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை நான் இதுதான் ஆண்டவரே எனக்கு பலவீனம் என்ற சொல்லித்தாங்கன்னு சொல்லி கற்றுக்க விரும்புகிறேன். அதுலேருந்து நான் மாற விரும்புகிறேன். அதுலேருந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மாத்திரம் பார்த்துருக்கிற நேரத்தில் ஆண்டவரே ஐ சப்மிட் சொல்லி ஒப்பு கொடுங்க. இப்போதே பரிசுத்த ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் நிரப்ப சித்தமாக இருக்கிறாரு. He's going to fill you up. ஆமென். உண்மையாய் உண்மையாய் உண்மையாக ஒப்பு கொடுக்குறவங்கள ஆண்டவர் ஒரு நாள் வெறுமையாக விட மாட்டார். இது எனக்கு அசிங்கம்னு சொல்லி நினைக்காதீங்க. இதனால் எனக்கு அவமானம் நினைக்காதீங்க. டோன்ட் திங்க் லைக் தட். உங்க அவமானத்தை உங்க நிந்தையை எல்லாத்தையும் ஆண்டவர் மகிமையாய் மாற்ற விரும்புகிறாரு. when you admitted, when you submitted, நீங்க கொடுக்கும்போது, நீங்க ஒப்பு கொடுக்கும்போது அது it's going to be turned into joy. அது ஒரு மகிழ்ச்சியாய் மாற போகிறது. எதெல்லாம் நிந்தையோ எதெல்லாம் அவமானமோ அது ஒரு மகிழ்ச்சியாய் மாறுகிற சூழ்நிலையை தேவன் உங்க வாழ்க்கையில வைக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுக்க மனதா இருக்கிறீங்களா? Thank you Holy Spirit. Thank you Father. Thank you Jesus. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கர்த்தர் என் வெளிச்சமும் எனது மீட்புமானார். கர்த்தர் என் வெளிச்சம் எனது மீட்புமானார். அவரே ஜீவனும் என் வாழ்வின் பலனுமானார். அவரே ஜீவனும் என் வாழ்வின் பலனுமானார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன்.